ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்பெஷல், அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலேயும் ஸ்பெஷலான பிசிபேலாபாத் பார்க்குறோம். அதுக்கு எல்லா கறிகாய்கள் என்னென்ன போட முடியுமோ, பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டுட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம், ரெட் சில்லி தேவையான அளவுக்கு, அப்புறம் அந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து வச்சு தேங்காவோட சேர்த்து அதை அரைச்சிக்க போடும். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நிறைய நெய்யும் ஊற்றிக்கணும். இதுக்கு நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் செலவாகும். ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கணும், ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு. கடுகு, அகைன் தூள் பெருங்காயம், ரெட் சில்லி, பட்டை, சோம்பு இது எல்லாமே இதில் போட்டுட்டு வெங்காயம், பூண்டு வந்து போட்டுக்கணும். சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும், கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு பண்ணிவிட்டு, புளி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்மால் லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிடணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் வாட்டரியாக இருக்கணும். மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர் அண்ட் சாம்பார் பொடி இது எல்லாமே அதில் போட்டுடணும். ரெட் சில்லி பவுடரும் இதில் இருக்கணும், கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாகவே வேக வச்சு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த இதோடையே சேர்த்து வேக வச்சா ரொம்ப கெட்டி ஆகிடும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு, மலர வெந்திருக்கிற அந்த வெஜிடபிள்ஸை வந்து இதில் வந்து போட்டுறோம். போட்டுட்டு பருப்பு வந்து ஒரு நல்லா கொஞ்சம் கூடவே வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். சாதமும் நான் தனியாக வச்சுருவேன். இதுலேயே போட்டோன்னா அது நல்லா குழைய மாட்டேங்கிறது, அதனால தனியாக பருப்பு வச்சுருக்கோம். அதில் இந்த அரைக்கிறதுக்கு கொடுத்த பொருட்கள் இருக்கு இல்லையா, தேங்காய் கொஞ்சம் நிறையா வைக்கணும். அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதில் போட்டு ஒரு கொதி வந்த உடனே சாதத்துலேயே கொஞ்சம் நெய் நிறையா ஆட் பண்ணி நிறைய கொஞ்சம் இந்த சாம்பாரை வந்து அதில் போடணும். சாம்பார் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும், அப்போ தான் தளன்னு இருக்கும் அந்த சாதம், இல்லைன்னா அப்படியே இறுகி போயிடும் ஆறின உடனே. எக்ஸ்ட்ராவாகவும் கொஞ்சம் சாம்பார் வச்சுக்கணும். சர்வ் பண்ணும்போது அதை மட்டும் சுட பண்ணி கொஞ்சோண்டு அதில் ஆட் பண்ணி சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சுவையான பிசிபேலாபாத் வந்து ரெடி ஆகிடும். தனியாக ஒரு ட்ராவல்க்கு இவளுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்டான ரெசிபி, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.